விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து பாதகஸ்தானத்தில் நீச்சமாக இருக்குது. ஸோ அப்பா சம்மந்தமான உறவுகள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ஒரு எமோஷனாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலையிலும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேலதிகாரி வந்து நம்மளை ஏதாச்சும் அவமானப்படுத்துறமான பேச்சுகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. 2ஆம் அதிபதி மற்றும் 5ஆம் அதிபதியான குரு. ஸோ 2, 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 இருக்கும்போது நல்லா திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து பரிவர்த்தனை இருக்கிறனால குழந்தைகள் விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆன்மீக பிரயாணம் போகலாம் அப்படிங்கிற எண்ணங்களையும் நல்லா கொடுத்துருங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பர். இதில் வந்து சுப நிகழ்ச்சிகள் சம்மந்தமான விஷயம்லாம் கொஞ்சம் செலவு பண்ணமான விஷயம் நிறைய இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்புங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி. ஸோ 3ங்கிறது முயற்சி, ஒரு பெரிய முயற்சி. 3ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கும்போது நிறைய பிரயாணம், ஆன்மீக பிரயாணம், அது மட்டும் இல்லாமல் நிறைய குலதெய்வ வழிபாடு, ஊருக்கு போகலான்னு இருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு தோணும். ஸோ அதெல்லாம் பண்ணுறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதி. ஸோ 4ன்னும் போது 4ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும்போது வீட்டுக்காக ஏதாச்சும் புதுசாக வாங்கணும், புதுசாக நான் எதாவது வாங்க போகிறேன் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். பட்ஜெட் இருந்துன்னா வாங்குங்க. தேவையில்லாத திங்ஸ் எல்லாம் வாங்கி போட்டு வீட்டை குப்பையாக்கிறாதீங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, தட்டக்கிறத சொல்கிறேன், நான் வேறு எதையும் சொல்ல முடியாது வீட்டில் என்ன. ஸோ ஏன்னா நம்ம தேவையில்லாத நிறைய குப்பைகளை வாங்கிக்கிறோம். இன்றைக்கி ஆன்லைன் வந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பார்த்து இது நல்லாயிருக்கு, இது ஆஃபரில் வருதுன்னு சொல்லி வாங்கி போட்டுருவோம். அதுக்கப்புறம் அது சீன்றதே கிடையாது. ஸோ அதனால் வந்து அது தேவையில்லாத ஒரு குப்பையாக தான் இருக்குது வீட்டில். ஸோ யூஸ் பண்ணாத ஆர்டிக்கல் நிறைய இருக்குது. ஸோ அதனால் வந்து இது நமக்கு தேவையாங்கிறது ஒன்றுக்கு 10 வாட்டி யோசிச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதை பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் இதெல்லாம் வந்து ஏன்னா குழந்தைகள் விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து பார்த்திங்கன்னா 7 இருக்கும்போது அந்த குழந்தைகளுடைய எண்ணங்கள்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஓகேவாக இருக்கிறனால குழந்தைகளோட சப்போர்ட் நல்லாயிருக்கும். மனைவியோட சப்போர்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து 6ல் இருக்குங்க. ஸோ 6ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலையில் வந்து நமக்கு நெருக்கடிகளையோ டென்ஷனையோ படுத்துவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா வந்து அது புதன் வந்து கேதுடைய சாரத்துலேருந்து லாபம் கிடச்சிடும். பட் இருந்தாலும் அதோட நெருக்கடிகளை நம்மளால் சமாளிக்க முடியாது. அவ்வளோ ஒரு ப்ரெஷரும் டென்ஷனும் போடுவாங்க. கடன் வாங்கிட்டீங்கன்னா கூட கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து இருக்கிறதும் பார்த்திங்கன்னா 9ல் பாதகத்தில் இருக்கும்போது வேலையில் இருக்கவங்க வந்து வேலையை காப்பாற்றிக்கணும். ஏன்னா வந்து வேலையில் வந்து ஒரு ப்ரெஷரோ டென்ஷனோ அவமானங்களோ இருக்கும். கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய ஒரு பீரியட் தான், கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 8ஆம் அதிபதி சொல்ல 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் முற்பகுதியில் வந்து கொஞ்சம் செலவு அதிகமாக இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஆகிறமான விஷயங்கள்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாக இருக்கும்.